வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்தா இனிமே வருஷத்துக்கு உங்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ. அதே மாதிரி மாணவர்கள் பேங்க்ல எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சில தேர்தல் வாக்குறுதிகளை 2வது கட்டமா இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அதிமுக. இந்த தேர்தல் வந்தாலே அரசியல் கட்சிகள் அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம்னு ஒரு சில வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில வெளியிடுவாங்க. தேர்தல் சமயத்துல இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். இப்ப இருக்க ஆட்சியில் இருக்கக்கூட திமுக கூட போன சமயத்துல மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி சில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுச்சு. இப்பவும் தேர்தல் வரப்போறதுனால இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற பணிகள்ல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தற்போது மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை ரேஸ்ல தற்போது அதிமுக கொஞ்சம் முன்னாடி போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே அவங்க போன 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல இந்த மகளிர் 1000 ரூபாய் ஸ்கீமை நாங்க 2000 ரூபாய் மாத்துவோம், பெண்களுக்கு இலவச பயணம் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் கொடுப்போம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அது அப்பவே பெரிய அளவுல பேசப்பட்டது. இந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்ச எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2வது கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரிசி வாங்குற ரேஷன் கார்டு தாரர்களுக்கு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வங்கிகள்ல மாணவர்கள் வாங்கின கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம், அந்த தொகையை அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்குறுதிகள்ல இந்த ரெண்டும் முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்கப்படுது. அதே மாதிரி முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள், திருமணமாகாத பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவருக்கு அரசாங்கம் மாசம் தற்போது 1200 ரூபாய் உதவித்தொகையை கொடுத்துருக்காங்க. இந்த உதவித்தொகையை நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல சிறுபான்மையின மக்களுக்கு சுய தொழில் தொடங்குறதுக்காக வட்டி இல்லாத கடன் தருவோம், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும்போது மாடுபிடி வீரர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் சார்பில் இருந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையும், ஒருவேளை அவர் காயமடைஞ்சாருன்னா 2 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் தரப்படும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துறதுக்கு அமைப்புகளுக்கு அரசோட சார்பில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மானியமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே பழைய விதிமுறைகளின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாக்குறுதிகளை தான் 2ஆம் கட்டமா தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதிமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கைகள் திமுகவுக்கு, ஆட்சியாக இருக்க திமுகவுக்கு ஒருவித நெருக்கடி ஏற்படுத்தியிருக்குன்னு அரசியல் வட்டத்தில் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த 1000 ரூபாய் ஸ்கீமா 2000 ரூபாய் மாத்திர பிளான் திமுகவுடையதுதான் சொல்றாங்க. இந்த 2000 ரூபாய் மாத்திர அறிவிப்பை பொங்கல் தினத்தன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார்னு அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிட்டு இருந்தாங்க. அமைச்சர் ஐ பெரியசாமி கூட பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் தினத்தன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பொங்கல் பரிசு தருவாரு சூசகமா பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன் பொங்கல் தினத்தன்னைக்கு தன்னுடைய முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த 1000 ரூபாய் ஸ்கீமா 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போறோம், குலவிளக்கு திட்டம் மூலமா பெண்களுக்கு மாசம் இனிமே 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்களுடைய இந்த திட்டத்துக்கு இவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கை மூலமா செக் வைக்கிறாரு. இந்த ஒரு சூழல்ல இதை விட பெட்டரான ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணும் தற்போது திமுக மும்முரமா அதுல ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு குழு கூட அமைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் அதிமுக 2வது கட்ட தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியா இவங்க அடுத்தடுத்து தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணும்போது இது திமுகவுக்கு ஒரு இது நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ திமுகவும் இதுக்கு போட்டியா நல்ல ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு மக்கள் இடத்துல சமர்ப்பிப்பாங்க. இதுல எது ஒர்க் அவுட் ஆக போகுது, மக்கள் எதை ஏற்றுப்பாங்கன்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்முடைய ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தேர்தல் வரப்போது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் செய்திகளையும் பேசலான் இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.